நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அம்மாவோட நெஞ்சில சாஞ்சிருக்கிற மாதிரி தோணுதா வேதாவுக்கு? தோணுது. அப்படின்னா நான் தானே உன்னோட அம்மாவா இருக்க முடியும். அம்மா உன் கூட தானே இருக்கேன். அப்படின்னா சடங்கு நடக்கும்போது அம்மா அங்கதானே இருப்பேன். நான் என்னோட அம்மாவை தொட்டேன். என் அம்மாக்கு முத்தம் கொடுத்தேன். இதுதான் என்னோட அம்மா. வேதா நாளைக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிக்கணும். நீங்க எழுப்புங்கப்பா. பண்டிதர்கள்லாம் ஒருவேளை காலையிலே வந்தாலும் வந்துருவாங்க. அவங்கள வரவேற்கிறதையும் பாத்துக்கிறதையும் அப்பா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்கள நல்லா பாத்துக்கணும், எந்த குறையும் இல்லாம. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அப்பா, குட்டிமாவையும் அவங்க அம்மாவையும் காலையிலே வர சொல்றேன். சாப்பிடாம வர சொல்றேன். அதுல என்ன, சடங்கு முடிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே. குட்டிமாக்கு நேரத்துக்கு பசிக்கும். பசிச்சா அவ சத்தம் போடுவா. தோழியோட விஷயத்துல நீ ரொம்பவே கவனமா தான் இருக்க. அவ என்னோட உயிர் இல்லையாப்பா. மல்லி அம்மாவும் அவளும் என்ன அப்படிதானே பாக்குறாங்க. அம்மாக்கு என்னப்பா சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? இறந்து போனவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட தானே படையல் போட்டு வைப்பாங்க. அதனாலதான் கேட்டேன். கொடுக்கறது எல்லாமே வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவா. அப்புறம் பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அது தினமும் கிடைச்சா கூட அவ விரும்பி சாப்பிடுவா. அதனால தானே நீங்க எனக்கு பால் பாயசம் வைக்க முதல்ல கத்து கொடுத்தீங்க. உங்க அம்மா இருந்தாலும் இதத்தான் முதல்ல உனக்கு கத்து கொடுத்திருப்பா. அம்மாக்கு பிடிச்ச நிறம் என்னப்பா? மஞ்சள் நிற பட்டுன்னா உங்க அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுதான் பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னதில்ல. இருந்தாலும் அவகிட்ட இருந்த புடவையில அதிகமா இருந்தது இந்த நிறங்கள் தான். ஆமா, எதுக்காக இப்போ இதெல்லாம் கேக்குற? அப்புறமா நீ இதெல்லாம் நினைச்சு உட்கார்ந்து அழுகவா? இப்போல இருந்து நாளைக்கு சடங்கு முடிகிற வரைக்கும் சந்தோஷமான மனநிலையில இருக்கணும். நீ மனசார கொடுக்கறதா அம்மா ஏத்துப்பாங்க. அத நீ மறந்துடக்கூடாது. அம்மாவோட ஆத்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த குறையும் இருக்க கூடாது. அம்மா பகவதி, அவங்க பூசாரி வீட்டுல சடங்குக்கு வந்தவங்க. இவங்கெல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எல்லா நாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. கூட்டத்துல பெரியவர் அதுவும் அவர்தான். அவர்தான் முக்கியமானவர். அது எனக்கு தெரியும். அப்படின்னா வா, நாமளும் அவங்கள சின்னதா வரவேற்கலாம். காத்தருள்வாயே தேவி மகமாயி தாயே. வணக்கம். இவங்க தான் சித்திரபாணி ஐயா. நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜாவோட அண்ணன். உங்களை எல்லாம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
என்னோட நாட்டுக்கும் கோவிலுக்கும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வந்தது வேற ஒரு சடங்குக்கா இருந்தாலும் தேசமங்கலத்தம்மாவை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அது ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா சரி, நாங்க ஆமா பண்டிதரையா, ஆ? எதுக்கு அவசரப்படுறீங்க? நாங்களும் சடங்குக்கு போக தான் தயாராகிட்டு ஓஹோ. இருக்கோம். நாம ஒன்னாவே போலாமே. கோவில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, பூசாரி இல்லைல்ல, அதனால தான். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணணும். இப்ப போனாதான் பூஜைக்கு சரியா இருக்கும். பூசாரியோட வீட்டில் நடக்கிற சடங்கு இருக்கே, இந்த தேசமங்கலத்தோட முக்கியமான சடங்கு அது. ம். அங்க சரியான நேரத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க, உட்காருங்க. இளநீ கொண்டு வர சொல்றேன். அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கலாம், சரிதானே? சொல்லிட்டு இருக்கேன்ல, போ. சரிங்க. ஆ, தேசமங்கலத்துல சிலை நிறுவும் போது நான் வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க யாரும் அன்னைக்கு வந்தவங்க இல்ல. ஓ, அன்னைக்கு இங்க பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. தேசமங்கலத்து அம்மாவோட அருளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கோவில் பொறுப்புக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லை. ஆ, சித்திரபானு ஐயா வந்ததுக்கு அப்புறம் தேசமங்கலத்தம்மாவோட சக்தி அதிகமாயிடுச்சுன்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா அப்படி எந்த பெருமையும் என்னால ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, அம்மாவோட சக்திக்கு முன்னால நாமெல்லாம் யாரு? ம். சில பேர் தான் பெரிய ஆளுங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, மடையர்கள். அகங்காரத்தோட நிழல் கூட என் மனசுல இது வரைக்கும் விழுந்ததில்லை. ம். அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அம்மாக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிற உரிமைய நாங்க கொடுத்திருக்கோம். பொங்கல் பானைகள் பொங்கி வழிகிற மாதிரியே மக்களுடைய மனசுல ஆனந்தமும் பொங்கி வழியுதில்ல. புண்ணியம் உங்கள மாதிரி ஒருத்தர் தேசமங்கலத்து கோயிலோட பொறுப்புல இருக்கிறது. ஆமா, நீங்க இவ்வளவு காலம் எங்க இருந்தீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், தேசமங்கலத்தோட ராஜாவாக வேண்டியது நான் தான். ம். ஆனா பதவி மேல எனக்கு எந்த ஆசையும் வந்ததில்லை. ஆ. எல்லா ஆசைகளையும் துறந்துட்டேன். பிச்சைக்காரன் மாதிரி சுத்தினேன். இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி நான் சுத்தினேன். ஆனா அதுலயும் என் தம்பி என்ன தோக்கடிச்சிட்டான். ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு என் அண்ணன் மட்டும் என் கூட இருந்தா எனக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லிட்டான். ம். சரின்னு தேசமங்கலத்துக்கு வர ஒத்துக்கிட்டேன். வந்ததும் அரியணையில நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும்னு சொல்றான். ம். நான் அதுக்கு ஒத்துக்கல. ஏதாவது ஒரு பதவியை ஏத்துக்கங்கன்னு தம்பி சொல்றான். அவனோட கட்டாயத்தால தான் தேவிக்கு காவக்காரனா இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படிதான் இந்த பொறுப்புக்கு நான் வந்தேன். ஆ. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். சொல்ல முடியாத நிம்மதி. அம்மா, தேசமங்கலத்தம்மா, உங்க விஷயத்தை பார்த்து பார்த்து செய்யறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தாயே. அடடா, தயாராயிட்டியா? அம்மாக்கு பிடிச்ச நேரம் இல்லையா, அதான் இத போட்டேன். ம். சடங்கு பண்ணும் போது அம்மா பாப்பாங்கல்ல. குட்டிமா, நாம ரொம்ப பக்கத்துல போக வேண்டாம். இங்க எங்கேயாவது நின்னு பார்க்கலாம். அப்ப நம்ம வந்திருக்கோம்னு வேதாக்கு எப்படி தெரியும்? இங்க உள்ள பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வேதாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்கள வரவேற்கிறதுக்கே நேரம் பத்தாதுமா. அதுக்கிடையில அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம். நாம இங்க எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். அதெல்லாம் முடியாது. நம்ம வரலன்னு நினைச்சு வேதா ரொம்ப கவலைப்படுவா. நான் வேதாவை கூப்பிட போறேன். வேணாம் குட்டிமா. வேதா, வேதா. குட்டிமா வந்துட்டாப்பா.
ஏன் நீங்க 2 பேரும் இங்கே நின்னுட்டீங்க? அங்க வாங்க. வேண்டாம்மா, நாங்க இங்கேயே நின்னுக்கிறோம். அது என்ன, நீங்க 2 பேரும் சடங்கு பார்க்க வரலையா? சடங்கு வாசல்ல தானே நடக்குது. நான் சொல்றத கேளுமா, எல்லாரும் வரட்டும், சடங்கு நல்லபடியா நடக்கட்டும். நானும் குட்டியம்மாவும் இங்கேயே வேண்டிக்கிட்டு உட்காந்துக்கிறோம். வா. வேணாம் வேணாம், அவங்கெல்லாம் வாசலுக்கு தானே வராங்க. இங்க எங்கேயாவது வந்து உட்காருங்க. பாத்தீங்களாப்பா, இங்க வரைக்கும் வந்துட்டு மல்லி அம்மா உள்ள வர மாட்டேங்கிறாங்க. குட்டியம்மா நல்லா இருக்கியா? நான் குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேயா, யாருக்காவது ஏதாவது பிடிக்காம போயிடுச்சுன்னா எதுக்கு வீணா, நாங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம். வந்ததே ரொம்ப சந்தோஷம் தானே. வேதா, மல்லிகம்மா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. சடங்கு வாசல்ல தானே நடக்குது, அவங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும். மல்லி, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க, பரவாயில்ல. வேண்டாங்க ஐயா. என் மனசுலயோ என் பொண்ணோட மனசுலயோ வேறுபாடுங்கிறது இல்ல. மத்தவங்களும் அப்படி இருந்தா உங்களை முன்னாடியே உட்கார வச்சிருப்பேன். ஆனா அப்படி இல்லையே. ஆ, வேதா, நான் உள்ள இருக்கேன். ம்? குட்டிமா, நீ எதுவும் சாப்பிடல? ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன்னு நான் சொன்னேம்மா. இவ ஒத்துக்கவே இல்ல. வேதா வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சா. அதுக்கு என்ன, சடங்கு முடிச்ச உடனே சாப்பாடு போடுவாங்க, அப்போ சாப்பிடலாம் என்ன? அப்படின்னா வாங்க 2 பேரும் அங்க உட்காரலாம். ஏய் நில்லுமா. குட்டிமா, இங்க உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்கணும். வர்றவங்க யாருக்கும் நம்மள தெரியக்கூடாது. அப்ப நான் சடங்கு பார்க்க வேண்டாமா? இதனாலதான் நான் சொன்னேன், இங்க வந்தா நீ அடம் பிடிப்பேன்னு. குட்டிமா, நீ ஒண்ணு பண்ணா போதும், வாசல்ல தான் எல்லா சடங்கும் நடக்கும். அப்போ நீ உள்ள இருந்து பார்த்தா போதும். அப்படின்னா நீ அங்க போமா, அப்பாக்கு உதவி பண்ணணும்ல. எல்லாம் பண்ணிட்டேன் மல்லியம்மா. இருந்தாலும் அப்பாக்கு துணையா இருமா, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம். ம், இங்கேயே உட்காரு. நான் சடங்கு பார்க்கும் போது நீங்க என்ன தடுக்க கூடாதுமா. யாருக்கும் தெரியாம பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வேதாவோட அம்மாவோட சடங்குக்கு போகாதது தப்பா பெரியம்மா? என்ன தப்பு? நீ ஒரு இளவரசி தானே. ராஜாக்களை வரவேற்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா ராஜாவால எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல. ஆனா அம்மா போகணும்னு சொன்னாங்க. உன்னோட அம்மாவும் அப்பாவும் அந்த பூசாரிக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுக்கறாங்க. அதனாலதான் உன்கிட்ட போகணும்னு சொல்றாங்க. அம்மா வரும்போது என்ன சொல்ல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, நானும் சொல்றேன். குருகுலத்துக்கு போனதும் குருவும் அவங்க பொண்ணும் இததான் கேட்பாங்க. வாயை அடக்கிக்கிட்டு ஒழுங்கா இருக்க சொல்லு. குருவா இருந்தாலும் குருவோட பொண்ணா இருந்தாலும் இளவரசிய கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்ல. வேதாவோட தோழி தானே குட்டி அம்மா, அவளையும் அவங்க அம்மாவையும் கூப்பிடாம இருப்பாங்களா? கூப்பிடுவாங்க, ஆனா வரமாட்டாங்க. அது ஏன்? சடங்குக்கு வர்றது யாருன்னு நினைச்ச? பெரிய பெரிய பண்டிதர்கள். போகும்போது தடங்கலாச்சுன்னா பூசாரி வீட்டுக்குள்ள போவாங்களா? அவங்களுக்கு சடங்கு செய்வாங்களா? அங்க ஏதாவது சாப்பிடுவாங்களா? அப்போ உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கல்ல? சேர்த்துக்கணும்னு பூசாரியும் பொண்ணும் நினைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பண்டிதர்களை பூசாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது யாரு? பெரியப்பா. சடங்க நிறுத்திடுவாரு. சடங்கு நின்னு போச்சுன்னா என்ன நடக்கும்? சடங்கு பண்ண முடிவு பண்ணிட்டோம்னா முடிவு பண்ண நேரத்திலேயே அதை முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா ஆத்மாவுக்கு கெடுதல், உயிரோட இருக்கிறவங்களுக்கு சாபம். அந்த விஷயம் எல்லார விட பூசாரிக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை மல்லியும் குட்டி அம்மாவும் அங்க வந்திருந்தாலும் அவங்கள அங்க இருந்து விரட்டாம சடங்க நடத்த விட மாட்டேன்னு பெரியப்பா சொல்லுவாரு. அங்க இருந்து மட்டும் இல்ல, எல்லா இடத்துல இருந்து விரட்டணும். எனக்கு அவளும் வேதாவும் ஒன்னா இருக்கிறதே பிடிக்கல. என்ன சொன்னாலும் வேதா அவளை புகழ்ந்துகிட்டே இருப்பா. அதுக்கு அவகிட்ட என்ன திறமை இருக்கு? உன் அப்பா கிட்ட இல்லாம உன்னோட பெரியப்பா கிட்ட இந்த தேசமங்கலத்தோட அதிகாரம் இருந்திருந்தா ஒரே நாள்ல அவங்க 2 பேரையும் இந்த நாட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு. என்ன பண்றது? இனிமே நீ வளர்ந்து இந்த நாட்டை ஆளும் போதுதான் அது நடக்கும். அப்புறம் எல்லா நாட்டிலையும் பேசப்படுற ஒரு ராணியா மாறணும். தேவையில்லாதது தேசமங்கலத்துல நடக்க கூடாதுன்னு கட்டளை இடணும். அப்ப பாரு, வேதாவும் அவளோட அப்பாவும் முட்டி போட்டு உன் முன்னாடி வந்து நிப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு.
இந்த நாடு முழுக்க சின்ன மகாராணி முன்னாடி கை கட்டி நிப்பாங்க. எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடணும்னா நீ எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியது உன் அப்பா கிட்ட இல்ல, உன் பெரியப்பா கிட்ட. புரியுதா? வேதாவும் அவங்க அப்பாவும் முட்டி போட்டு என் முன்னாடி நிக்கணும். குட்டி அம்மாவுக்கு அவங்க முன்னாடி வச்சு தண்டனை கொடுக்கணும். எல்லாமே நடக்கும். அப்பா, பண்டிதர்கள் இன்னும் ஏன்பா வரல? எனக்கு தெரியலம்மா. வர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்காங்க. ஒருவேளை வர்ற வழியில ஏதாவது தடங்கள் வந்துருச்சோ என்னமோ. அவங்க வராம போயிட்டா நம்ம என்ன பண்றது? வராம இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு செய்யற சடங்காச்சே, கண்டிப்பா வருவாங்க. நம்ம போய் தேடி பார்த்தா என்ன? அவங்கெல்லாம் பக்கத்து நாட்டுல இருந்து வரணும்ல. அவங்களெல்லாம் இங்க யாருக்குமே தெரியாது. அப்புறம் எங்க போய் தேடுறது? நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோம், நாமளும் தயாராயிட்டோம். அப்புறம் எதனால இப்படி தடங்கள் வருது? என்னோட தேசமங்கலத்தம்மா, எந்த தடங்களும் வரக்கூடாது. நீ எதுக்காகமா இவ்வளவு பயப்படுற? அப்பா சொல்றேன்ல, அவங்க வருவாங்கன்னு. வாக்கு கொடுத்தா அத அவங்க தவற மாட்டாங்க. ஒருவேளை அவங்க தேசமங்கலத்தம்மாவை பார்க்க போயிருப்பாங்க. அப்படின்னா நான் போய் கோயில பார்க்கட்டுமா? கோவிலுக்கு வந்திருந்தா இங்க வந்திருக்க ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. சடங்கெல்லாம் எப்பமா ஆரம்பிப்பாங்க? எனக்கு தெரியலம்மா. அம்மா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. பூசாரி ஐயா கேட்டா கவலைப்படுவாரு. நிஜமாவே பசிக்குதுமா. இங்க பாரு, ஐயா கிட்டயோ வேதா கிட்டயோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன, அவங்களால அதை தாங்க முடியாது. அவங்கெல்லாம் இன்னும் வரலையா? இல்ல மல்லியம்மா, அப்பா தேடி போயிருக்காரு. கடவுளே, நாங்க வந்ததுனாலயா? பேசாம இருங்க மல்லியம்மா, நீங்க வந்ததுனால அவங்க ஏன் வராம இருக்கணும்? குட்டிம்மா, நீ ஏன் படுத்திருக்க? ஒன்னும் இல்ல. பசிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல? எனக்கு தெரியும், அப்பா சீக்கிரமா வந்துருவாரு. நம்ம சீக்கிரமாவே சடங்கு ஆரம்பிச்சிடலாம், அப்புறமா சாப்பிடலாம். என்ன? குட்டியம்மாக்கு பசிக்கிறது பத்தியெல்லாம் நீ இப்ப யோசிக்க வேணாமா. அம்மா தேவி, இந்த சடங்கு நல்லபடியா நடந்தா அதுவே போதும். ஆமா, சித்திரபானு ஐயா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரே, இன்னும் வரலையே. பூசாரியோட வீட்டுக்கு போறதுக்கு நேரமும் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அவர் இவ்வளவு நல்லா நம்மளை வரவேற்றதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நம்ம போறது? அதுவும் மகாராஜாவோட அண்ணன். அது மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையை பத்தி சொன்னதை கேட்டல்ல. ராஜ பதவியை வேண்டான்னு விட்டு கொடுக்கறதுக்கு பெரிய மனசுள்ளவங்களால தான் முடியும். எப்பேற்பட்ட மனுஷன் அவரு. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். பண்டிதர்கள் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்திருக்கட்டும், எப்படியும் சொல்லாம போக மாட்டாங்க. அது இல்லைங்கய்யா, அப்புறம் முகூர்த்தம் போயிடுமே. போய்த்தானே ஆகணும். முகூர்த்தம் தவறிடுச்சுன்னா சடங்கு நின்று போயிடும். சடங்கு பண்ணலன்னா அது இறந்து போன ஆத்மாவுக்கு கெடுதல் பண்ணும். அப்படி கெடுதல் நடந்தா அது உயிரோட இருக்கிறவங்கள தாக்கும். எப்படியும் அந்த கெடுதல் உனக்கோ எனக்கோ இல்ல, அந்த தேசமங்கலத்தோட பூசாரிக்கோ அவன் பொண்ணுக்கோ தான் கெடுதல். பூசாரி கிட்ட சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாத்தாம இருப்பாங்கன்னு தோணல. சொல்லாம போனாலும் போகலாம். அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இருந்தா நாம அங்க போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள போக விடாம பாத்துக்க. உன்னோட இந்த ஐயாவால முடியும். வா. ஒரு ஆளுக்காக சடங்கையே நடக்க விடாம பண்றது நம்மளுக்கு உகுந்ததா? இல்ல, இவ்வளவு நேரம் காத்திருந்தது மரியாதை. நாம போகலாம். நில்லுங்க நில்லுங்க, நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இன்னும் நேரம் ஆனா. நீங்க தேசமங்கலத்தோட விருந்தாளிங்க இல்லையா? விருந்தாளிகளுக்கு பரிசு கொடுக்கறது தேசமங்கலத்தோட வழக்கம்.
அரண்மனையிலிருந்து வேலையாட்கள் கிளம்பிட்டாங்க. உங்களுக்கான பரிசை வாங்கிக்கிட்ட பிறகு நாம போகலாம். இல்ல, இப்ப அதை எங்களால ஏத்துக்க முடியாது. தேசமங்கலத்தோட அரண்மனையிலிருந்து வர்ற பரிசுங்கிறது தேசமங்கலத்து ராஜாவே கொடுக்கறது. அதை மறுக்கிறது மரியாதை இல்ல. நீங்க எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி, நாம எல்லாரும் போலாம். இல்ல, நீங்க மெதுவா வந்தாலும் போதும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உங்களை மாதிரி பண்டிதர்கள் கூட நடக்கிறது எனக்கு பெருமை தானே. வாங்க போலாம். போற வழியில எப்படி பிரச்சனை பண்ணலான்னு எனக்கு தெரியும். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க போங்க, வரேன். என்ன குட்டிமா இது? யாரும் வரலன்னு அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க. அதுக்கிடையில நீ வேற. நான் பசி தாங்க முடியாம செத்துருவேன். என்னால முடியல. அப்படி சொல்லக்கூடாதுமா. இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. என்ன குட்டிமா? வேதா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா வந்துட்டாராமா? இல்ல, தேடி போனவங்கள கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். என்ன ஆச்சோ என்னமோ. நாங்க வராம இருந்திருக்கலாம். எங்களோட கெட்ட நேரமா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க மல்லியம்மா. குட்டிமா, அப்பா எப்போ வந்துருவாரு? என்ன வேதா, அப்பா வந்துட்டாரு. என்னப்பா, அவங்கள பாத்தீங்களா? இல்லம்மா, முகூர்த்தத்துக்கு நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்பாவுக்கு மனசுல கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பா, அவங்கள யாராவது தடுத்திருப்பாங்களா? யார் தடுப்பாங்க? ஒருவேளை அப்படி தடுத்திருந்தாலும் வாக்கு கொடுத்தவங்க அதை நிறைவேத்தாம இருப்பாங்களா? பாவம் குட்டிமா, பசியில அழுகுறா. ஐயோ, நீங்க கொஞ்சம் வரீங்களாப்பா? எனக்கு பசிக்குதுமா, என்னால தாங்க முடியல. எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. என்னாச்சு குட்டிமா? எனக்கு பசிக்குது. ஐயா, இவ சும்மா அடம் பிடிக்கிறா. நாங்க சாப்பிடுற நேரம்லாம் இன்னும் வரல. அம்மா போய் சொல்றாங்க. வேதா, நீ ஒரு காரியம் பண்ணு. அவளுக்கு சாப்பாடு கொண்டு வா. அவளுக்கு பசிக்குதுல்ல. ஐயோ ஐயா, சடங்கு எதுவும் பண்ணாம குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்றது அது கடவுளுக்கு படையல் பண்ற மாதிரி. அது எப்போ வச்சாலும் தப்பு இல்ல. இருந்தாலும் வேண்டாம். சடங்கு இன்னும் நடக்கவும் இல்ல. எங்களால. மல்லி, இப்ப குழந்தையோட பசிய பத்தி மட்டும் நானு போய் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. நீ கவலைப்படாத என்னமா, வயிறு நிறைய சாப்பிடணும். ஏன் இன்னும் அவங்க எல்லாம் வரல? அவங்க வராததுக்கு காரணம் நீங்க தானு நினைக்க வேண்டாம். வழியில ஏதோ தடங்கள் வந்திருக்கு. முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருவாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வராம இருந்ததில்ல. எல்லாம் தேவி மகமாயி முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தானே எல்லாம் நடக்கும். குட்டிமா வா. நீ சாப்பிடு. நீ சாப்பிடலையா வேதா? வேதா இன்னைக்கு சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. நீ சாப்பிடு. பாத்தீங்களா அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு? அதுவும் வேதாவோட அம்மாவுக்கான வேண்டுதல் தான். மனசு நிறைஞ்ச வேண்டுதல். முன்வாசல் வழியா வருவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். வா வா. வணக்கம். தட்டுல என்ன வச்சிருக்கீங்க பூசாரி? காட்டுவாசி பொண்ணு சாப்பிட்டதோட மிச்சம் ஏதாவதா? பாத்தீங்களா, நீங்க சடங்கோட மதிப்பு தெரிஞ்சவரு. தேசமங்கலத்தம்மாவை தொட்டு பூஜை பண்றவரு. சடங்குகள் முடியறதுக்கு முன்னாடி இவரு சாப்பிட வச்சிருக்காரு. அதுவும் யாரு என்னன்னே தெரியாத ஒரு பொண்ண. என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப தாமதமானதும் குழந்தைக்கு பசிச்சிருச்சு, சாப்பிடட்டும்னு நினைச்சேன். சாப்பிடட்டும்.
நீயும் உன்னோட பொண்ணும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? என்ன பண்டிதர்களே, இந்த திமிர் பிடிச்சவனுக்கு சடங்கு பண்ணி வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சாஸ்திர சடங்குகளை பண்றதுக்கு முன்னாடி விருந்து சாப்பிட வச்சுட்டான்ல, அதுவும் தொடவும் தீண்டவும் கூடாத ஒரு பொண்ணு. இந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை ஏத்துக்கோங்க. இல்ல, இப்படி ஒரு சடங்கு செய்ய எங்க யாராலையும் முடியாது. இது எங்களை வர வச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு சமம். ஒரு குழந்தையோட பசிக்கு பண்டிதர்களால நீங்க இவ்வளவு வேறுபாடு காமிக்க கூடாது. குழந்தையா? இந்த சடங்கு நடக்கிறப்ப எதுக்காக அந்த குழந்தை இங்க வரணும்? ஏன் சாப்பாடு கொடுத்தீங்க? அதுவும் இவ்வளவு பெரிய சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி. புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு? தேசமங்கலத்து அம்மாவோட பூசாரி என்ன வேணாலும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு திமிரெல்லாம் கோவிலுக்குள்ள காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இத நாம அனுமதிச்சா நாளைக்கு வழிமுறைகள் எல்லாம் நாசமா போயிடாதா? எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகமும் இருக்கு. சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற சாப்பாடையாச்சும் பூசாரி கொஞ்சமாவது சுத்தபத்தமா சமைச்சிருப்பாரா? அம்மாவோட சடங்கு பண்ணணும், பண்ணாம திரும்ப போக கூடாது. என்னோட அம்மாக்கு மோட்சம் கிடைக்கணும். அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அதுக்கு உன் அப்பாவோட நடவடிக்கை நல்லதா இருக்கணும். அது இல்லையே. நீங்க உங்க முடிவை தெளிவா சொல்லுங்க. இந்த சடங்கு நடக்காது. சந்தேகமே வேணாம். ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சடங்கு என்னன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆத்மா அமைதி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கான கெடுதல் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். வேதங்களும் மந்திரங்களும் மட்டும் சொன்ன என் வாயால சாபம் விடல. கொடுக்க வேண்டியதை கடவுள் கொடுக்கட்டும் உங்களுக்கு. ஒரு ஜென்மம் முழுவதும் தேவிக்கு பணிவிட பண்றதுக்காக வாழ்ந்தவானா? இதை ஏத்துக்கோங்க. நீ எப்படி இந்த சடங்கு நடத்துற நானும் பார்க்கறேன். இந்த பண்டிதர்கள் எல்லாம் தேசமங்கலத்தோட விருந்தாளிகள். இவங்களை அவமதிச்ச உனக்கு மன்னிப்பு கிடையாது. உன்னோட மனைவிக்கு மோட்சமும் கிடைக்காது. இவங்களோட சாபத்தால நீயும் உன்னோட மகளும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி சொல்லாதீங்க ஐயா. வாங்க பண்டிதர்களே. அம்மா தேவி, எங்களால இந்த சடங்கு நின்னு போச்சே. ஐயா, நம்ம இன்னும் இந்த இடத்துல இருக்கணுமா? ஏதாவது ஒரு விதத்துல இந்த சடங்கு நடத்தியாகணும்னு தேசமங்கலத்தோட பூசாரிக்கு மனசுல தோணும். ஆனா இவ்வளவு திமிர் பிடிச்ச ஒருத்தனுடைய வீட்டுல இந்த சடங்கு நடந்துடவே கூடாது. திதி கொடுக்கறதுக்கான சடங்கெல்லாம் நடக்குது எங்க? அது எப்படி? என்ன சடங்கா? ஆமா,
அங்க சடங்கு நடக்குது. அப்படின்னு அதை பார்க்கணுமே. வாங்க. நாம முடிவு பண்ண நேரத்துல சடங்குக்கான சம்பிரதாயத்தை செஞ்சுதானே ஆகணும். நாங்க பண்றதுல தப்பு ஏதாவது இருந்தா தாராளமா மாத்திக்கலாம். பூசாரி, சடங்கு பண்ண வந்தவங்களை விரட்டி விட்டுட்டு புது ஆட்களை வச்சு பண்ற சடங்கு இருக்குல்ல, அதுக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறியா நீ? கிடைக்காது. இவ்வளவு பேரோட சாபத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன சடங்கு பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல, பலிக்காது. வாங்க. பயப்பட வேண்டாம். மனசுல கோபம் இருக்கவங்க அதை காட்டட்டும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க யாரையுமே எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சரியான நேரத்துல தேவி மகமாயி அனுப்பி வச்ச மாதிரி நீங்க வந்தீங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் அதுக்கான நேரம் இருக்கு. அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாத. நம்ம விருப்பத்துக்கு தான் எல்லாம் நடக்குதுன்னு இங்க நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க சடங்குக்கான வழிய பாருங்க. தேவி, ஓம் ஓம்கார நம சிவாய ஓம் நாகராய. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பண்டிதர்கள்லாம் எப்படி அங்க வந்தாங்க? பூசாரியோட வீட்டுக்கு 2 பக்கமும் வீரர்களை நிக்க வச்சிருக்கோன்னு தானே நீங்க எங்க கிட்ட சொன்னீங்க. ஆமா, நிக்க வச்சிருந்த. அவங்க யாருக்கும் தெரியாம நம்மளுக்கும் தெரியாம எப்படி அவங்களால உள்ள வர முடிஞ்சது? அவங்க கிட்ட ஏதாவது மாயாஜாலம் இருக்குமோ? என்ன மாயாஜாலம்? சடங்கு நடத்த உங்களை வர சொன்ன அதே பூசாரி அவங்களையும் வர சொல்லி இருப்பான். உங்களை அவமானப்படுத்துறது தான் அவனுடைய நோக்கம். அவங்க சொன்ன மந்திரம் எல்லாம் சாதாரண மந்திரம் கிடையாது. வேற தேவர்கள் சொல்ற மந்திரம் மாதிரி. அப்படிதானே குரு? அதேதான். அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் முடியாதுன்னு சொன்ன ஒரு சடங்க என்னை விட பெரிய பண்டிதர் ஒருத்தர் வந்து பண்றாரு. அதுவும் சில நிமிஷத்துல. அதிசயம். நீங்க உங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி யாருனே தெரியாத ஒரு பொண்ணு சாப்பிட்டதை சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணீங்க. உங்களுடைய வழிமுறைகளின்படி அது என்ன தப்பா? எந்த தப்பும் இல்ல. அப்படின்னா தப்பு செஞ்சது அந்த பூசாரி தானே. தேசமங்கலத்து அம்மாவுக்கு பூஜை பண்ற பூசாரி வழிமுறைகளை பின்பற்றாம இருக்கான்னா அதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது தேசமங்கலத்தோட ராஜா தான். அதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி பெரியவங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறான்னா அதை விட பெரிய தப்பு வேற என்ன இருக்க முடியும்? வாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் என்ன சொல்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில தான் நானும் என் மகளும் இருந்தோம். நீங்க வந்ததும் இந்த சடங்கும் நாங்க பண்ண புண்ணியம் தான் நினைக்கிறேன். அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதால தான் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நல்ல குணத்தோட வழியில இருந்த விலகி போகாத ஒரு ஆளுக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டியது தானே. இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க செய்யற சடங்கெல்லாம் இனிமே தடப்படாத. எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஏதோ 2 கண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கே. அங்க யாராவது இருக்காங்களா? என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்ணோட ஒரு தோழி இருக்கா. அவ பசியால அழுததும் சாப்பாடு கொடுத்ததுனால தான் அவங்க கிளம்பி போனதும் சாபம் விட்டது எல்லாம். அவங்களை இங்க வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. வேதா, அவங்களுக்கு வர சொல்லு.
பாவம் அவங்க ரொம்ப கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம்மா, கொஞ்சம் பேரு எங்களால சண்டை போட்டு போயிட்டாங்க. இனி இவங்களும். அப்படின்னா அவங்க சடங்கு பண்ணிருப்பாங்களா? அப்படிலாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க வாங்க. வேதா, ஆ, வாங்க மல்லியம்மா, வாங்க. போ. என்னாச்சு? நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு யாரு சொன்னதா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்படி ஒண்ணு இல்ல. ஒரு ஆள் முடிவு பண்ணத மத்தவங்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க. பூசாரி, சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் அதை சொல்லலாமா? சொல்லுங்க. அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு வந்து எங்க எல்லாருக்கும் பரிமாறட்டும். ஐயோ, வந்து பரிமாற. குட்டிமா, போமா. பேர் என்ன? குட்டி. குட்டி அம்மா. இங்க இருந்து சடங்கு நிவர்த்தி பண்ணிட்டு கிளம்பும் போது மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒரு இனிமையான நினைவு வேணும். இந்த உணவை எடுத்து எனக்கு பரிமாறுமா. உன்னதாமா சொல்றேன். போ குட்டிமா. ருசி எதுவுமே மாறலையே. இதுல எங்க இருக்க உயர்வும் தாழ்வும்? உனக்கு சந்தோஷமா இருக்கா? இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. என்னோட குட்டி அம்மாவை நீங்க இப்போ ஏத்துக்கிட்டீங்களே. அம்மா வேதா, நீ உன்னோட மனசுல நினைக்கிறியே அதுதான் சரி. ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல, ஒரு சமூகத்துக்கே இந்த எண்ணமானது மொத்தமா பரவணும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க உள்ள போங்க. என்னங்கய்யா, சடங்கு நின்று போச்சா? பண்டிதர்களுக்கான சாப்பாடு கொண்டு வா. ஓ சரி. ஐயா, நீங்க இனிமே அதை பத்தியெல்லாம் பெருசா யோசிக்க வேண்டாம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தேவியோட பிரசாதம் கொண்டு வருவாரு. முதல்ல அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாம அரண்மனைக்கு போகலாம். அரண்மனையில உங்களுக்கான சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பலாம். இல்ல, அவ்வளவு தாமதிக்க முடியாது. தேசமங்கலத்து அரண்மனையோட வரவேற்பை ஏத்துக்காம உங்கள மாதிரி பெரியவங்க திரும்பி போறதா என்னால யோசிக்க கூட முடியல. கொடுங்க கொடுங்க. ஐயா, இதுவரைக்கும் என் மனசுல இருந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இத பாத்தீங்களா? பூசாரி கையில இருந்து தட்டி விட்டு மிதிச்ச அதே தட்டு. ஆமா. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இப்படி தோணுது? உங்களால உணர முடியலன்னா உங்க புத்திக்கு என்னமோ ஆகியிருக்கு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். அத அம்மா எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அட, இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நிறுத்துங்க எல்லாரும், வாங்க. பூசாரிக்கு அவங்க குடும்பத்துக்கும் பண்ண தப்புக்கு தேசமங்கலத்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்போம். வாங்க. அம்மா, மகமாயி, தேவி, தாயே, அம்மா. என்னங்கய்யா இதெல்லாம்? அந்த பூசாரிய ஜெயிக்கவே முடியல. எல்லாத்துலயும் தோல்விதான். தேசமங்கலத்து தாயே, அம்மா, பகவதி, அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா.
எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எங்க பக்கத்துல இருந்து இனிமே எந்த தப்பு நடக்காது. தேவி மகாமாயி தேசமங்கலத்து தாயே காப்பாத்துங்கம்மா. அம்மா தாயே. நிறைய தடவை நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டேன், எங்க இருந்து வந்தீங்கன்னு. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. என்னோட மனைவியோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். அவ கடவுள்களுக்கு பக்கத்துல இருக்கான்னு நம்புறேன். சந்தேகமே வேண்டாம், அங்கதான் இருக்காங்க. அப்புறம் நாங்க இங்க வந்ததா கவலைகள் மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும் போத தலைக்கு மேல ஒரு கைய வச்சாவது தாங்க ஒரு ஆள் வேணும்னு தான். அதுக்காக தான் வந்தோம். நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மா வேதா, இங்க வா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.